சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அட இத்தனை நாள் எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்த விஷயம் நடக்க போகுது. இங்கே தமிழ்ச்செல்வியை பார்க்கறதுக்காக செல்லப்பாண்டியும் வசந்தியும் ராஜாங்கத்தோடைய வீட்டுக்கு வராங்க. எப்பயுமே செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்தா ராஜாங்கம் சேது ரொம்ப கோபப்படுவாங்க. இந்த தடவை செல்லப்பாண்டியும் வசந்தியும் வந்ததை பார்த்ததுமே இங்கே ராஜாங்கமும் சேதுவும் சிரிச்ச முகமா இருக்காங்க. வாங்கத்த வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வாய் நிறைய சேது சொல்றாரு. இதை பார்த்ததுமே செல்லப்பாண்டிக்கும் வசந்திக்கும் பார்த்தா ஒரே பூரிச்சு போயிருது. வார மருமைனே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டி கேட்கவும் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்றாரு. இங்கே ராஜாங்கம் மோகனா பார்த்துட்டு வாங்க வாங்க சமந்தி அப்படின்னு சொல்லி ராஜாங்கம் சொல்லவும் இங்கே பார்த்தா செல்லப்பாண்டி வசந்தியும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. என்ன எல்லாரோடைய மனசும் மாறிடுச்சு போலே அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன் சம்மந்தி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி வசந்தியும் செல்லப்பாண்டி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா பார்த்துட்டு என்ன என்ன வசந்தி இப்படி தூரம் அப்படின்னு சொல்லி அப்பத்தா கேட்கவும் இல்லைம்மா உங்களுக்கு தான் தெரியுமே 5வது மாதம் ஸ்கேன் எடுக்க டாக்டர் வர சொன்னாங்கல்ல, எப்பயும் தமிழ்ச்செல்வியை டாக்டர் கிட்ட நீங்களும் நானும் தானே கூட்டிகிட்டு போவோம், அதான் தமிழ்ச்செல்வியையும் பார்த்துட்டு ஸ்கேனுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் நினைக்கிறாங்க. இப்போ ஏன் நம்ம எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகக்கூடாது? ராஜாங்கம், மோகனா, சேது, சன்னாசி, சாவித்ரி, ஈஸ்வரி, தாமரை, சித்திரா, காவியா, போஸ்ன்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கூட்டிகிட்டு போகக்கூடாது? ரெட்டப்புள்ளன்ற விஷயத்த எல்லாருக்கும் ஏன் இன்னைக்கு நம்ம தெரியப்படுத்தக்கூடாது? சேதுவும் தமிழ்ச்செல்வியும் இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. சேது தமிழை கூட சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டுட்டான். தமிழ் மனசு கொஞ்சம் மாறிடுச்சு, இன்னும் கொஞ்சம் போல மாறணும். இந்த ரெட்டப்புள்ள விஷயம் தெரிஞ்சா மொத்தமாக மாறிடுவா மனசு. அப்போ 2 பேருமே சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவாங்கல்ல. இன்னைக்கு இந்த ரெட்டப்புள்ள விஷயத்த எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். நம்ம வாயில சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டரே இவங்க எல்லாருக்கிட்டையும் சொன்னா எல்லாருக்கும் எம்பிட்டு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பதான் நினைக்கிறாங்க. சரி வசந்தி, ஆஸ்பத்திரிக்கு போகலாம். ராசாங்கம் நீயும் சேர்த்த எங்க கூட வரியாயா அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் நான் எதுக்கு அத்தா, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்லவும் அட இல்லையா, உனக்கு ஒரு விஷயம் இருக்கு, இங்கே வாருங்கடி. சாவித்திரி, ஈஸ்வரி, தாமரை, சித்ரா நீங்களும் தாண்டி. நடேசா நீயும் தான். போஸு உன் பொண்டாட்டி காவியா கூப்பிட்டுக்க. எல்லாரும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து தமிழ்ச்செல்வியை ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் அத்தை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வீட்டில் எம்பிட்டோ வேலை கிடக்கு, இம்பிட்டு வேலையும் போட்டுட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒருத்திக்கு ஸ்கேனுக்காக போறதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி சொல்லவும் அட ஆமாடி, இந்த வீட்டு பெரிய மனுஷி நான் சொன்னா நீங்க எல்லாரும் கேட்கணும். இன்னைக்கு வீட்டுல ஒத்த பொட்டு பொடிசு கூட இருக்கக்கூடாது. எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு வரணும். தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட்டிட்டு போறோம். இன்னைக்கு எல்லாரும் ஆஸ்பத்திரிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும் மா என்ன பேசிக்கிட்டு இருக்க? அவளுக்கு ஸ்கேன் தானே பண்ணணும், 5வது மாசம் ஸ்கேன் தானே, இது ஒரு சாதாரண விஷயம். ஏன் இதுக்கு நீ போக வேண்டியதானே? ஏன் சேது அவ பொண்டாட்டியை கூட்டிட்டு போக வேண்டியதானே? ஏன் அவங்க அம்மா அப்பா வந்திருக்காங்கல்ல, இத்தனை பேர் பத்தாதா? இதுல என்ன வீட்டுல இருக்கிற இம்புட்டு பேரும் சேர்ந்துட்டேன் போகணுமா? நீ பண்றது கொஞ்சம் ஓவராத்தாமா இருக்கு அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் அடியே உனக்கு ஒரு விஷயம் தெரியாதுடி. ஆஸ்பத்திரிக்கு போனாத்தே எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியும். ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அப்புறமா டாக்டர் அவருக்கு வாயாலேயே உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லும் போதுதான் அந்த விஷயம் தெரியும். எல்லாரும் ஆஸ்பத்திரி கிளம்ப போறீங்களா இல்லையா? இது என்னுடைய உத்தரவு, பாத்துக்குங்க அப்படின்னு சொல்லி அப்பதான் சொல்லவும் அப்பதான் ராஜாங்க ஆத்தா என்ன விஷயம் தான் சொல்ல அப்படின்னு சொல்லி ராஜாங்க கேக்குறாரு. ஐயா வாயா, ஆஸ்பத்திரிக்கு போய் டாக்டரே சொல்லுவாங்க, வாங்க எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதான் சேது அப்பத்தா நீ தேவையில்லாத வேலை பாக்குறியோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் டே நீ போய் தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சேதுவும் பார்த்தா இங்க மாடிக்கு வராரு. தமிழ் உன்னை பாக்குறதுக்கு உங்க அம்மா அப்பா வந்திருக்காங்க. இன்னைக்கு 5வது மாசம் ஸ்கேன் போகணுமால, அதான் உன்னை கூட்டிட்டு போறதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அம்மா அப்பா வந்திருக்காங்களா, சரி நான் போய் அவங்கள பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கீழே இறங்கி வரவும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் கொஞ்சுறாங்க. என்னம்மா நல்லா இருக்கீங்களாப்பா, எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்டுக்கிட்டு இருக்கையில உன்னை ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போகணும்லடி, நானும் அம்மாச்சியும் தானே எப்பயும் உன்னை கூட்டிட்டு போவோம், அதான் உன்னைய பார்த்துட்டு அப்படியே ஸ்கேன் பண்ண ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும் சரிம்மா நான் ரெடியாக தான் இருக்கேன், வாங்க இப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அம்மாச்சி நீங்களும் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கல. இங்கே பாரு தமிழ், ஆஸ்பத்திரிக்கு நீயும் உங்க அம்மா மட்டும் கிடையாது, இன்னைக்கு வீட்டில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி சாவித்திரி சொல்லவும் எல்லாருமே வா, எல்லாரும் எதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் இதை நான் சொல்லலை, சொன்னதே எங்க அம்மா தான், உங்க அம்மாச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி சொல்லவும் என்ன அம்மாச்சி எதுக்காக இப்ப எல்லாத்தையும் ஆஸ்பத்திரி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதுக்கு இவங்கலாம் அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் அடியே வாய் மூடு, நான் சொன்னதை கேட்கணும்,
கிளம்பலாமா எல்லாரும் புறப்படலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா கேட்கவும், போலாம் ஆத்தா அப்படின்னு சொல்லி ராஜாங்க சொல்றாரு. யோ கருப்பு, போய் வண்டி அடியா, கருப்போடைய வண்டியில நீங்களாம் ஏறிக்கங்க, சேதுவோடைய வண்டியில நாங்கெல்லாம் ஏறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு ஒரு வண்டியில பார்த்தா ஏறிறாரு, சேது பார்த்தா ஒரு வண்டியில ஏறிறாரு. குடும்பமே பார்த்தா இங்க ஆஸ்பத்திரிக்கு போயிருது. தமிழ்ச்செல்வியை கூட்டிட்டு இம்புட்டு பேர் வர்றதை பார்த்துட்டு டாக்டர் கேட்குறாரு, என்னம்மா எதுக்கு இம்புட்டு பேர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா பார்த்து கேட்கவும், அது ஒன்றும் இல்லை டாக்டரே, தமிழ்ச்செல்விக்கு 5வது மாதம் முடிய போகுது, 5வது மாதம் முடிகிற நேரத்தில் ஸ்கேன் பண்ணணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, அதான் தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அப்பத்தா சொல்லவும், சரி பாட்டி தமிழ்ச்செல்வி உள்ளே வாங்க ஸ்கேன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் தமிழை கூப்பிடவும், கூடவே பார்த்தா அப்பத்தா, வசந்தி, மோகனா எல்லாரும் உள்ளே போகிறாங்க. தமிழையும் டாக்டர் ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கையில மோகனாவுக்கு அப்பதான் தெரியுது தமிழ் வயிற்றுல வளருது, ரெட்டை குழந்தைதான்ற விஷயம். மோகனா இங்கே பார்த்தா அப்பத்தாவை பார்க்கவும், அப்பத்தாவும் பார்த்தா சைகையிலே ரெட்டை விரலை காட்டவும், ஆமாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மோகனா கேட்கவும், அட ஆமாடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து பார்த்தா இங்கே சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க மோகனா. தமிழும் பார்த்தா ஸ்கேன் பண்ணிட்டு வெளியே வந்துடுறாங்க. என்ன ஆத்தா எதுக்கு இப்போ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி ராஜா கேட்கவும், டாக்டரும் பார்த்தா வெளியே வராங்க. டாக்டரே, நீங்க எங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, தமிழ்ச்செல்வியை ஸ்கேனுக்கு கூட்டிட்டு வரையில, அப்ப உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன், இந்த விஷயம் தமிழ்ச்செல்விக்கு தெரிய வேணான்னு ஒன்று சொன்னேன்ல. ஆமா பாட்டி, அதை இப்ப எல்லார்கிட்டையும் சொல்லிடவா அப்படின்னு சொல்லி டாக்டர் கேட்கவும், ஆமா டாக்டரே, இப்ப என் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இருக்காக, எல்லாரும் முன்னாடியும் சொல்லிருங்க. அப்பத்தா என்ன உண்மை அது அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. தமிழும், அம்மாச்சி என்ன உண்மை அப்படின்னு சொல்லி தமிழும் கேட்குறாங்க. அட பொருடி, இந்த உண்மை எனக்கு வசந்திக்கு இப்போ உள்ள வந்த மோகனாவுக்கு இன்னைக்கு தான் தெரியும், எனக்கும் வசந்திக்கு எப்பயோ தெரியும், தமிழ்ச்செல்விக்கும் ஆனா தெரியாது. உங்களை மாதிரி தான் தமிழும் திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கா. டாக்டரே உண்மையை சொல்லிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சொல்லவும், அப்பதான் டாக்டர் தமிழ்ச்செல்வியோடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை கையில் எடுக்கிறாங்க. இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்க, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ஒரு குழந்தை இல்லை, தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது மொத்தம் 2 குழந்தைங்க. தமிழ்ச்செல்வி ரெட்டை குழந்தைங்களை சமந்துக்கிட்டு இருக்காங்க. உங்க வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், ராஜாங்கத்துக்கு பார்த்தா சந்தோஷம் தாங்கல, சேதுவுக்கும் தமிழுக்கும் பார்த்தா ஒண்ணுமே புரியல. டாக்டர் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை கேட்கவும், அட ஆமா தமிழ், முதல்ல உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். எந்த டாக்டரும் பேஷண்ட் கிட்ட எந்த உண்மையும் மறைக்க கூடாது. ஆனா பாட்டி சொன்ன ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த உண்மையை நான் உன்கிட்ட மறைச்சு சொல்றேன். உன் வயிற்றுல வளருது 2 குழந்தைங்க, ரெட்டை குழந்தைங்களை நீ சமந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், தமிழ்ச்செல்விக்கும் சேதுக்கும் பார்த்தா பயங்கரமான சந்தோஷம். சேது பார்த்தா டாக்டர் டாக்டர் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமா சேது, உங்க ஒய்ஃப் வயிற்றுல வளருது ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், பட்டுன்னு பார்த்தா சேது தமிழை கட்டி பிடிச்சி கண் கலங்கிக்கிட்டு இருக்காரு. வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷம். ஆனால் இந்த 4 கேரக்டருக்கும் மட்டும் பயங்கரமான வயிற்றுச்சல். அதாவது வழக்கம் போல தான் இந்த சாவித்திரி, சித்ரா, ஈஸ்வரி இதுகளுக்கு மட்டும் பார்த்தா வயிறு படந்து பத்திக்கிட்டு எரியுது. இவ வயிற்றுல ரெட்டை குழந்தைகளா, ஒரு குழந்தைனாலே இவளை பயங்கரமா தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க, இதுல ரெட்டை குழந்தைங்க வேறையா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கடந்து மனசுக்குள்ள பொங்கிக்கிட்டு கிடக்கு.